அனைவருக்கும் வணக்கம். மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் லதா சண்முகசுந்தரம் நான் பேசுறேன். இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய மோடி அவர்களுடைய 11 ஆண்டு சாதனை என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாரு, அதுல நம்ம எவ்வளவுலாம் நம்ம பொதுமக்கள் பயனடைஞ்சாங்க அப்படின்றத பத்தி இன்னைக்கு நாங்க இங்க கலந்துரையாடல் பண்ணணும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய மகளிருக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய திட்டங்கள் நமக்கு கொடுத்திருக்காரு மோடி அவர்கள். கழிவறை எடுத்துக்கோங்களேன். நம்ம முன்னாடிலாம் நம்ம ஊருக்குலாம் போகும்போதெல்லாம் டிராவல் பண்ணும்போதெல்லாம் அங்கங்க கழிவறைகள்லாம் இருக்காது. இன்னைக்கு மகளிருக்கு பாதுகாப்பான ஒரு கழிவறைகள்லாம் கொடுத்துருக்காரு. கல்வி திட்டங்கள் நம்ம சிறுக சிறுக சேமிச்சு மகளிருக்காக நம்ம கொஞ்சம் மாதம் மாதம் நம்ம தபால் மூலியமா பணம் சேர்த்து ஒரு 18 நம்ம எத்தனை வருஷத்துக்கு நம்ம போடுறோமோ அதுக்கான ஒரு பெனிஃபிட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விவசாயத்துக்கு கொடுத்துருக்காங்க, வீடு கட்டுறதுக்காக லோன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எல்லா பேங்க்லயும் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 25,000 அப்படியே ஒரு பேங்க்ல பேலன்ஸ் பண்ணி கொடுத்தாதான் நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பாரத பிரதமரோட ஜீரோ பேலன்ஸ்ல நம்ம ஓபன் பண்ணி இன்னைக்கு முன்பணம் எதுவும் இல்லாம ஜீரோ பேலன்ஸ்ல ஓபன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் நமக்காக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நம்ம மகளிருக்காக நிறைய விஷயங்களோட இப்ப இன்னைக்கு ஒரு மகளிர் ஒரு மாவட்ட தலைவரா இருக்குன்னா அதுக்கும் காரணம் பாரத பிரதமர் தான். 33% எல்லா இதுலயும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே கண்டி அது நடைமுறைப்படுத்தல. ஆனா நம்மளுடைய பாரத பிரதமர் மட்டும்தான் அதை நடைமுறைப்படுத்தியிருக்காரு. அதுக்கு நாங்க அவருக்கு மகளிர் அனைவரும் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.